தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட் பகுதியில் 35 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த கடையால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாதுகாப்பு தான் உள்ளது. தேவையில்லாமல் சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதை அகற்ற முயல்கின்றனர். தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் கடை வேண்டுமென கோரி அப்பகுதி பெண்கள் 30க்கும் அதிகமானோர் திருப்பூர் கலெக்டர் ஆபீஸில் புகார் கொடுத்து தர்ணா செய்தனர். வழக்கமாக பெண்கள் டாஸ்மாக் கடையை அகற்ற போராடி பார்த்த அதிகாரிகளுக்கு இது வித்தியாசமாக இருந்தது. நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா டாஸ்மாக் கடை எடுக்க வேணாம்னு சொல்லி வந்துருவோம். எதனால சொல்றோம்னா இப்ப எங்க போனாலும் டாஸ்மாக் வரதான் போகுது. இப்ப இந்த வீதியில காலி பண்ணாலும் அடுத்த வீதியில வைக்கதான் போறாங்க. அது இல்ல, நம்ம டாஸ்மார்க்கே இல்லாம ஒழிச்சாதான் அந்த இது குடிகார பிரச்சனை வரும். இப்ப இந்த வீதியில இருக்கோம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு நைட் 9 மணிக்கு வரோம், நைட் 12 மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பசங்க வம்புழுக்கிறதோ இந்த மாதிரி அவங்க ஆள் போட்டு அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரோடு டிராபிக் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துக்கிறாங்க, நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். இதே மத்த கட்சிக்காரங்க வந்து எங்களை வந்து நீங்க பெட்டிஷன் கொடுக்க வாங்க, நீங்க வந்துதான் ஆகணும், இங்க பிரச்சனை ஆகுது, நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. நாங்க அதுக்கு யாருக்கு நாங்க பதில் சொல்ல முடியும்? எங்களுக்கு பிரச்சனை வந்தாதான் நாங்க வர முடியும். எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா சரி ஓகே எடுக்கலாம். இல்ல நீங்க அந்த கடை எடுத்தே ஆகணும்னா இப்ப மத்த வீதியில வந்தாலும் வைக்கதான் போறீங்க அந்த கடையை. அது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. எங்களுக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டு இதே புதுசா வேற வீதியில கொண்டு வச்சு அங்கேயும் குடிக்கதான் போறாங்க, இங்கேயும் குடிக்கதான் போறாங்க. அது எடுக்கணும்னு எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கம்யூனிஸ்ட் வந்து கேக்குறாங்க, மற்றபடி ஆள் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. கம்யூனிஸ்ட் வேற வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, வாங்க பெட்டிஷன் கொடுக்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்க கொங்கு மெயின் ரோட்ல இருந்து வந்திருக்காங்க. என் பேர் கேவிஎஸ் மல்லியாங்க. அங்க வந்து பிராந்தி கடை இருக்கு, 37 வருஷமா இருக்கு. எங்களுக்கு வந்து அதனால எந்த தொந்தரவும் இல்லை. அது வெற்றிகரமானதான் இருக்கு. வீட்டுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாதுகாப்புக்கு வந்து 10 பேரை போட்டு ஆளுங்களை போட்டு பார்த்துட்டு ஜனங்க நடந்து போறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து இப்ப வீட்டுக்குள்ளார வானத்தை கடை எடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள தொந்தரவு பண்றாங்க. அவங்களும் எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் பாசா, நாம அது போய் இருந்துட்டு போட்டு நாம போய் ஒரு தலைப்பு கூட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். அவங்க அந்த ஏரியா இல்லைங்க, வேற ஏரியா. வேற ஏரியாவுல ஆளை கூட்டிட்டு வந்து இங்க கொடுக்கறதுக்கு வந்தாங்க. நாங்க வந்து எங்க வீதியில ஆதார் அட்டையில இருந்து ரேஷன் கார்டுல இருந்து நாங்க கொடுக்கறோம். வீதியில இருந்துட்டு போறோம். எங்களுக்கு வந்து அது ஒரு பெட்டிக்கிற மாதிரிதான் பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கொள்ளையோ நடத்துறது அதெல்லாம் இல்ல. தெரியாதவனா வந்து நின்னாக்கார இவங்களை கேட்டு நாங்க சொன்னோம்னா அப்பவே கூப்பிட்டு யாரும் என்னன்னு விசாரிச்சு காட்டிட்டு இருக்கோம்.